ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட்டுத்தரை அழைச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாணி எல்லாத்தையும் அடிச்சு விட்டு அலசணும். என்னப்பா என்கிட்ட போய் மன்னிச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் வேறு நேரத்துக்கு இறலி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் இருக்கும். வீட்டில் பால் இருக்காது. காட்டில் வேறு தீவனம் கம்மியாக தான் இருக்குது. அது வாசி கூட வாங்கி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர் பக்கம்லாம் கூடை கட்டு எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊராட்சி அலசனங்களும் பெரும்பாடாக இருக்கும் சார். நாங்கள் ஊருக்குள்ளே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தனால தோட்டத்துக்கு வந்திருக்கோம். கட்டுத்தரை கட்டின ஆள் நல்லாவே கட்டலை. இங்கிட்டு நல்லா கட்டியிருக்காரு, அந்த பக்கம் தண்ணி தேங்குற மாதிரி கட்டி வச்சுருக்காரு. இந்த தலசை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காடியும் இந்த பக்கம் சின்னதாக போட்டிருக்காரு, அந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காரு. மாடுகளுக்கு தின்னத்துக்கு ரொம்ப அவதிப்படுது. நாங்கள் ஒரு நாட்டு மாடு வளர்க்குறோம் பாருங்க. எங்கள் அத்தை மாமா அவங்க 2 பேராக தான் புள்ள இருப்பாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் மாட்டு பண்ணையில் இருக்கிற வேலையெல்லாம் நாங்கள் தான் பார்ப்போம். தண்ணி வச்சு பால் பீச்சு மாட்டுக்கு இறலி போட்டு கட்டுத்துறை அழைச்சி இதெல்லாம் நாங்கள் தான் பார்த்துருக்கோம். என் நாத்தனா அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க சாணியடி போட்டு போயிடுவாங்க. ஒரே தான் எல்லா வேலையும் செஞ்சால் முடியாது நம்மளால்.